பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. நாமத்தினால எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம சிலுவையில இருந்த 7 வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 7 வார்த்தை கர்த்தர் பேசின வார்த்தை, அதாவது இயேசுப்பா பேசின வார்த்தை. அந்த 7 வார்த்தையும் நம்மளுடைய பைபிள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் இயேசு நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் பைபிள்ல 7 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது சுவிசேஷ புஸ்தகத்துல. இந்த 7 வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் முக்கியமான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வார்த்தையா இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் எதை பத்தி சொன்னார் பாத்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்துல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. அவர் சிலுவையில இருக்கும் போது சொன்ன வார்த்தை, அவர் சிலுவையில வலியோடு வேதனையோடு இருக்கும் போது சொன்ன வார்த்தையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதாவது கைகள்ல ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, அவர் கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டிருக்குது, முள் மூடி கிரீடம் அணிஞ்சிருக்கிறாங்க, அவர் சதை பிக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட அவருடைய நேச்சர் ஆகிய அன்பு அந்த சிலுவையின் மரணத்துல வெளிப்பட்டிருக்குது. கடவுள் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார் மனிதர்கள் மேல. அது ஒரு செயலாக நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய சிலுவையின் மரணத்துல செஞ்சு காப்பிச்சாரு. அதாவது அவருடைய உச்சகட்ட அன்பு, தேவனுடைய உச்ச நிலை அன்பு அவருடைய சிலுவையின் மரணத்துல தான் வெளிப்பட்டது. யோவான் சொல்றாரு, யோவான் நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், ஞாபகம் சரியானால் அந்த அதிகாரத்துல தேவன் அன்பாகவே இருக்கிறார், God is love அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா தேவனுடைய நேச்சரே அவர் அன்பா இருக்கிறது தான். அன்பு இல்லைன்னா அவர் கடவுள் இல்ல. அவருடைய நேச்சரே அன்பா இருக்கிற ஒரு நிலையில தான் இருக்குது. அந்த அன்பு உச்சகட்டமாக இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்துல வெளிப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல அந்த உச்சகட்ட அன்பை நம்மளுக்கு செலுத்தினாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துற விதமாக தான் இந்த வசனம் சொல்லுது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த அன்பை வெளிப்படுத்துது. அந்த சிலுவையின் வலியில அந்த வேதனையில இருக்கும் போது கூட அந்த அன்பை இயேசுப்பா வெளிப்படுத்துறாரு. ஏன்னா நம்ம கொலோசியன்ஸ்ல வாசிக்கிறோம் 2:9, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள்ள? இயேசுக்குள்ள. அவர் முழுமையான தேவனா இருக்கிறாரு, அதே சமயத்துல முழுமையான மனிதனா இருக்கிறாரு. அவருடைய முழுமையான மனித தன்மை அவருக்கு அந்த சிலுவையின் மரணத்துல வேதனை இருந்தாலும் சரி, அவர் மனிதனை ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனா, நல்ல ஒரு உள்ளம் கொண்ட ஒரு நல்ல தேவனா அவர் இருக்கிறாருங்க. அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம் மிக அருமையாக அந்த சிலுவையின் மரணத்துல வெளிப்பட்டது. அந்த சிலுவையின் மரணத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவருடைய கேரக்டர், அவருடைய முழு அன்பும் முழுமையான இரக்கமும் முழுமையான கிருபையும் அந்த சிலுவையின் மரணத்துல மொத்தமா மனிதர்களுக்கு வெளிப்படுத்துறாருங்க. ஏன் அவர் சிலுவையின் மரணத்துல மறிக்கணும்? சிலுவையில அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு மதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யோவான்ல சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். யார் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சர்வலோக பாவத்தையும் நிவிர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய நேச்சர் அவருடைய அன்பு. அதே மாதிரி அவருடைய இன்னொரு நேச்சர் இருக்குது, என்னது? பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவர் அவர். அகபு ராஜா சொல்றாரு, இவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிறாரு. டாலரேட் சின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் பாவத்தை செய்ய மாட்டாரு, அதாவது பரிசுத்தமான ஒரு நிலையில இருக்கிறாரு. அவர் பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளாத முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு. அதே சமயத்துல அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆனா அவருடைய மிகுந்த அன்பு, பரலோகத்துல இருக்கிறார் அவரு. பரலோகத்துல மேன்மையான காரியங்கள்லாம் விட்டு
இந்த பூமியில இருக்கிற மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நல்ல அன்பாக அவருடைய அன்பு இருக்குது. அவர் வேணா பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாம அவரை துதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் அப்படியே இருந்திருக்கலாம், பாவமான உலகத்தை அப்படியே நான் நியாயத்திருக்கிறேன், அப்படியே நரகத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய அன்பு மனுஷனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை போக்குகிற ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஏன் சிலுவையின் பாடுகள்ல அவர் கடந்து போனார்னா, கடவுளுடைய சட்டத்தின்படி கடவுளுடைய திட்டத்தின்படி ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால நம்மளுடைய பாவங்களுக்காக அட்டோட்மெண்ட், நம்மளுக்காக ஒருத்தர் அடிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய பாவங்கள் ஒருத்தர் மேல சுமத்தப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்ம வாசிக்கிறோம், நம்மளுக்காக அவர் பாவமானார், நம்மளுக்காக அவர் சாபமானார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். இதனால அவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த மாதிரி சிலுவையில கடந்து போனார்னா, மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை காப்பாத்த, அதாவது அவர் பரிசுத்தமான கடவுள் என்றதுனால பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறாரு. இதனால மனிதன் மேல வரக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு விஷயம் நரக தண்டனை. இந்த நரக தண்டனையில எல்லாம் தான் இருந்துலாம் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்க நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிக்கும் போதுதான், அந்த மரிச்ச அந்த ஒரு நொடிதான் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு. அது இல்லாம இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரி பலி அவரே. நிவர்த்தி செய்கிறனா அவர் பாவத்தின் மீதான தேவ கோபம் இருந்தது. ஏன் இருந்தது? அவர் பரிசுத்தமான ஒருத்தர், அதே டைம்ல அவர் அன்புள்ள தேவன். அவருடைய பரிசுத்த தன்மை பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள முடியல. அந்த உணர்வு தான் மனுஷங்கள் மேல பாவத்தின் நிமித்தமா ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக, ஒட்டுமொத்த பாவங்களுக்காக கிருபாதார பலியாக அவர் மரிக்கும் போது பிதாவின் கோபம் அங்க தஞ்சது. இங்க கிருபாதார பலியா அவர் மரிக்கிறார்னா, நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக முழுமையா அவர் அடிக்கப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் போக்கும் பலியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இந்த வசனம் கிருபாதார பலியாக சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாம நம்மளுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பாவங்களுக்காகவும் இயேசு சிலுவையில மரிச்சிருக்கிறார். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல தகப்பன். இதான் யோவான் ஸ்தானகர் சொல்றாரு, பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். பாவத்தை சுமந்து தீர்த்தார், அதை இல்லாமல் ஆக்கினார், அதை முடிச்சிட்டாரு, பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து நம்ம வரும்போது அவருடைய மிகுந்த அன்பு நம்மளை இந்த பாவத்திலிருந்து ரட்சித்து பாவ மன்னிப்பை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அந்த பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஒரு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. சீஷர்கள் மேல அவர் முடிவு பரிந்து அன்பா இருந்தாருங்க. சீஷர்கள் அவங்க என்னென்ன பண்ண போறாங்க, எப்படி எப்படிலாம் அவரை மறுதளிக்க போறாங்க, அந்த விஷயங்கள்லாம் இயேசுக்கு நல்லாவே தெரியும். பேதுரு எப்படி சேவல் கூவுறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் மறுதளிப்பாங்க, அந்த விஷயம்லாம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இயேசுவை மறுதளிக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க மேல ஏசப்பா முடிவு பரிந்தும் அன்பா இருந்தாருங்க. நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், யோவான் 13:1 தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியினால் முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மேல முடிவு பரிந்து அன்பா இருக்கிறாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வானா, என்ன ஒரு பலியா ஏற்றுக்கொண்டு என்ன விசுவாசிக்கிறபடினால பரலோகம் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு அவர் காத்துட்டு இருக்கிறாருங்க. அவர் பாவத்தின் நிமித்தமா தண்டிக்கிற ஒரு தேவனா இல்லாம அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறாருங்க. ஏன்னா நம்ம யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், யோவான் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தரில் இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அதாவது நித்திய ஜீவனை பரலோகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக இந்த பாவத்திலே நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது, பாவத்தின் நிமித்தமா நரக ஆக்கினிக்குள்ளாக நம்ம போயிடக்கூடாது என்பதுக்காக அவர் என்ன பண்ணாராம், உலகத்துல
இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தாராம். அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவரை அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவனுடைய குமாரன் உலகத்துக்கு தேவனுடைய குமாரனை அனுப்பலையா? அதாவது நரகத்துக்குள்ளாக தீர்க்கணும். நரக பாவிகளா, மனுஷங்க பாவிகளா இருக்காங்க, என்னுடைய பரிசுத்த தன்மை பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்குது, அதனால ஒட்டுமொத்தமா நரகத்துல எல்லாத்தையும் தள்ளிடணும் இயேசு கிறிஸ்துவ வச்சு. அதற்காக இயேசு வரலையா? அதற்கு மாறாக அவருடைய மிகுந்த அன்பு மனுஷனை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து காப்பாத்திருக்கணும், அவனுக்காக நான் சிலுவையில மறிச்சுக்கிறேன், அவனை சமாதானம் உண்டு பண்ண ஆக்குனி ஏன் மேல வரட்டும், அதனால எல்லாம் ரட்சிக்கப்படவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? அந்த உலகத்துல அவர் சிலுவையில மறிக்கப்பட்டாராங்க. அந்த மறிக்கப்படும் போது சொன்ன வார்த்தை தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி இருக்காரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது அது எப்படியாப்பட்ட பாவங்களா இருந்தாலும் மன்னிக்கப்படுது. ஏசாயா நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 43:25, நானே உங்கள் மீறுதலை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிறேன், உங்கள் மீறுதல்களை குலைத்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. குலைத்து போடுகிறேன்னா ஒரு வெடி வெடிக்கும் போது அந்த இடத்துல வந்து பாறைகள்லாம் இல்லாமல் ஆயிடும், அந்த பாறைகள் எதுவுமே இருக்காது, அந்த இடமே வெட்டாந்தரையா காணப்படும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய இயேசுப்பா கொடுத்திருக்கிறாராம். குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். அவர் நம்மளுடைய பாவங்களை நினைச்சு பார்க்க மாட்டாராம், நம்ம எண்ணி பார்க்க மாட்டாராம். ஏன்னா அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஏன்னா அவரு நம்ம மேல வச்ச அன்பு பெருசு. நம்மளுடைய பாவங்களை விட நம்ம மேல வச்சிருக்கிற தேவ அன்பு அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்த ஒரு அன்பா இருக்குது, அந்த அளவுக்கு நம்மளை ரட்சிக்கக்கூடிய அன்பா இருக்குது. அப்புறம் நம்ம ஏசாயா 42:22 வாசிக்கிறோம், உங்கள் மீது காரில் மேகம் வானத்துல இருக்கும்ல, அது ஏசப்பா அகற்றி போடுறது மாதிரி நம்மளுடைய பாவங்களை அகற்றி போடுறாங்க. அது இல்லாம இன்னொரு வசனம் சூப்பரா இருக்கும், நம்மளுடைய பாவங்களை சமுத்திர ஆழத்துல கட்டி தூக்கி போடுறாராம். சமுத்திர ஆழத்துல கட்டி தூக்கி போட்டு அதை இனி நான் நினைக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஆனா இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய பாவங்கள்லாம் ஒரு டைம்ல மன்னிச்சிருவாரு. ஆனா இந்த மனுஷன் மன்னிக்க மாட்டான். ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் ஆழத்துல பாவங்களை தூக்கி போட்டுட்டாராம். அந்த இடத்துல மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்கிறாராம், இங்க யாருமே மீன் பிடிக்க கூடாது. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஊழியக்காரங்க அந்த சமுத்திர ஆழத்துல வந்து தூக்கி போட்ட ஒரு பாவத்தை அந்த இடத்துல மீன் பிடிச்சி தூண்டில் போட்டு எடுக்க பாக்குறாங்க. அதே மாதிரிதான் பாவத்து நிமித்தமா நிறைய பேரு தனிப்பட்ட மண்ணுடைய வாழ்க்கையை விமர்சிக்கிறவர்களா இருக்காங்க. இது வேதத்து சத்தியத்தின்படி ஒரு தவறான ஒரு விஷயம். அவனை எப்படியாச்சும் நம்ம தேவன் கிட்ட சேர்க்க பார்க்கணும், அவன் பாவம் செய்யாதபடி அவனுடைய நடத்தையை குறித்து ஒழுங்குபடுத்த பார்க்கணுமே தவிர அவனை குற்றம் சாட்டுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா அவனுக்காக இயேசு கிறிஸ்து மறிச்சிருக்கிறாரு, அவனை எல்லா பாவத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்க வல்லவரா இருக்கிறாரு. அதனால இப்படிப்பட்ட கேரக்டர் இருந்து இது ஒரு லைக் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனை பாவத்தை குற்றம் சாட்டி வெளியரங்கமா போட்டு காட்டுற ஒரு விஷயம் தேவனுடைய சுபாவம் கிடையாது. அதற்கு மாறாக தேவனுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இதுதான் தேவனுடைய நல்ல ஒரு சுபாவமா இருக்குது. கிறிஸ்தவர்களும் இந்த ஒரு மனப்பக்குவத்தில் தாங்க இருக்கணும். நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்கத்துல இல்ல. நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? உன்னுடைய எதிரையும் நேசி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உங்களுடைய பிதா பூரண சாந்த குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சாந்த குணரா இருங்கள். அதுதான் இயேசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால அவனை எப்படியாச்சும் அந்த பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்துக்கொள்ளதான் பார்க்கணுமே தவிர அவனை குற்றம் சாட்டு விதத்துல நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. உபதேச ரீதியா இருந்தா நம்ம கண்டிப்பா குற்றம் சாட்டலாம். சரி, அது வேற கதை, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். இயேசு வந்து மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்ம என்ன நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நம்மளை மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கையில மனுஷன் சில டைம்ல நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்க மாட்டான். இவன் இப்படி பண்ணிட்டானே, இவ்வளவு மோசமான காரியத்தை பண்ணிட்டானே. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பலி
உங்களை எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அதை விடுதலையாக்கி உங்களை பிள்ளையாதாங்க பாக்குறாரு. ஆனா அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு. மனுஷனுடைய பாவத்தை அவர் வெறுக்கிறாரு, ஆனா மனுஷனை அவர் நேசிக்கிறாருங்க. அதனால அந்த அன்புள்ள தேவன்கிட்ட நீங்க வர ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்க. அந்த சிலுவையின் பலியில அவர் பலியாவனாருங்க. இயேசுபா நினைச்சிருந்தா எல்லாத்தையும் அவர் அழிச்சிருக்கலாம், ஆனா அவர் அழிக்கல. எல்லார் மீதும் அன்பு செலுத்தி இந்த பாவத்துல இருந்து எப்படியாச்சும் மனுஷனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில மறிச்சாருங்க. அது மாத்திரம் இல்ல, தேவன் நன்மை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தாங்க. ஆனா கடவுள் அவனுடைய வாழ்க்கையில அது நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற ஒரு கடவுளா இருக்கிறாரு. அது இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்குது. 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிக்க பண்ணினார். இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்குது, you intended to harm me but God intended it for good அப்படின்னு போட்டிருக்குது. அவங்களுடைய நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில அழிக்கிற ஒரு வண்ணமா தான் இருக்குது. அவனை எப்படியாச்சும் காலி பண்ணிடணும், அவன் நம்மளுக்கு விரோதமாவும் சில காரியங்கள் செய்யறானே, அவனை எப்படியாச்சும் பள்ளத்துல தூக்கி போட்டுடணும், அப்பா கிட்ட ஏதாச்சும் போய் சொல்லி அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரருடைய எண்ணம் அழிக்கிறதா தான் யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா தேவனுடைய மனப்பக்குவம் இட் ஃபார் குட் அப்படின்னு போட்டுருக்கு. நன்மை செய்கிற விதத்துலதான் தேவனுடைய எண்ணம் இருந்தது. அதனால அவர் நன்மை செய்கிற ஒரு தகப்பனா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காருங்க. கெட்டகுமாரன் ஓமை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியா அந்த ஓமையில சின்ன ஒரு அதிகாரத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த மெசேஜை நான் முடிச்சிடுறேன். கெட்டகுமாரன் ஓமையில என்ன பண்ணுவான், தகப்பனுக்கே எனக்கு வேணாம், நீ எனக்கு சொத்தை பங்கிட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு விரோதமா அவன் முறுமுறுத்து அப்பாவுடைய சொத்தெல்லாம் பங்கிட்டு கேட்டு அப்பாவே மறுதளிச்சுட்டு போயிடுவான். அவன் நீ எனக்கு தேவையே இல்லை, நீ வேணவே வேணான்னு சொல்லிட்டு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி, அதாவது வேற இடத்துக்கு போயிட்டு கெட்ட விஷயங்களை செஞ்சு கடைசியா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு பன்னிக்கு வைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவன் ரெடியா இருப்பான். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவன் தகப்பனத்துல மறுபடியும் போனா நல்லா இருக்கும், ஒரு கூலிக்காரனை போல நான் அங்க போய் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனா அங்க தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தகப்பன் அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பு அந்த கெட்டகுமாரன் அந்த ஒரு மேல எப்படி இருந்ததுன்னா மாறாம இருந்தது. அவன் எப்படியோ மறுபடியும் தகப்பன் கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்ச பிறகு தகப்பன் என்ன வராரு, அவனை பார்த்த பிறகு ஓடி வராரு. ஓடி அவனை கண்டு மனதுருகி அவன் பாவத்தை அறிக்கையிடுறான். அறிக்கையிடும் போது கூட அதெல்லாம் அவர் பார்க்கல. நீ என்கிட்ட வந்துட்டியா, அது போதும், அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்போடு தான் அந்த விஷயத்த அங்க பாக்குறாரு. அதனால கடவுள் உங்க மேல எல்லாரும் மேலேயும் அன்பா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பலி எல்லாருடைய பாவத்தையும் சுத்திகரிக்கும், அந்த பாவத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்கும். இப்ப ஆக்கினி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆக்கினி தீர்ப்பு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போறாரு. அவருடைய 2ஆம் வருகையில தான் அந்த ஆக்கினி தீர்ப்பு இருக்குது. இந்த கிருபையின் காலத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லைன்னா, இயேசு கிறிஸ்து மனிதருடைய பாவங்களுக்காக மரிக்கப்பட்டதுனால உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால இப்ப தேவன் எல்லாம் ரட்சிக்கப்பட நீடிய பொறுமையா இருக்கிறாரு, நீடிய தயவா இருக்கிறாரு, எல்லாம் ரட்சிக்கப்பட ஒரு சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அதனால அவர் எல்லாரும் மீதும் அன்பா இருக்கிறாருங்க. யார் வேணா ஏசப்பா கிட்ட வரலாம். அதனாலதான் ஏசப்பா அந்த சிலுவையின் மரணத்துல சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த யூரின் தண்டனை போது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க, எப்படிலாம் அவரை காயப்படுத்தினாங்க, அவரை கொலை செஞ்சாங்க. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தபடினால இந்த பாவத்து நிமித்தமா மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நரக தண்டனை இருக்குது. இந்த பாவம் மனுஷனை எப்படி ஆக்குனதுன்னா, அந்த பாவத்து நிமித்தமா எல்லாம் நரகத்துக்கு தான் போனாங்க. ஏன்னா பாவம்ன்ற ஒரு விஷயம் அப்படியும் நம்ம மோசமான ஒரு நிலைமையில இருந்தது. அவன் பாவம் செஞ்சு மரணம் அடைஞ்ச பிறகு அந்த மரணம் அவனுடைய வாழ்க்கையில தீமையை செஞ்சது. ஏன்னா அவன் பாவத்தின் நிமித்தமா நரகத்துக்கு போனான். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்ச பிறகு அந்த காரியமே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணத்துக்கு ஒரு கூறு இருந்தது. எப்பனா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த நன்மை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்த போது
அவர் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறாரு. நன்மை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. யாக்கோபுடைய நிருபத்துல கூட நம்ம வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஏசப்பா கிட்ட யாதொரு மாறுதலும் இல்லையா. அவர் எப்பவுமே நம்ம மேல அன்பா இருக்கிறாராம். அவர்கிட்ட வரவங்களை அவர் எப்போ கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. அதனால அவர்கிட்ட யாதொரு மாறுதல் நிழலும் இல்லைன்னா, மேகம் இருக்கும் போது நிழல் இருக்கும், மேகம் போயிட்ட பிறகு அந்த நிழல் இருக்காது, மாறி போகும். அந்த மாதிரி ஏசப்பா டக்குன்னு மாற மாட்டாராம். நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற ஒரு தேவனாதான் அவர் இருக்கிறாரு. அதனால மரணம் என்ற ஒரு விஷயம் பாவத்து நிமித்தமா மனுஷனுக்கு தீமையான காரியங்களை கொண்டு வந்தது. ஏன்னா அவன் மரிச்ச பிறகு அவன் எங்க போறான், நரக ஆக்கணிக்குள்ளாக போயிடுறான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சபடினால அவர் என்ன செய்யறாருன்னா, மரணத்தை பரிகரிக்கிறாரு. அதாவது தீமையான நம்மளுடைய வாழ்க்கையில மரணம் ஏற்படுகிறது, அந்த மரணத்தை பாவத்து நிமித்தமா நம்ம மறிச்சு நம்ம நரகத்துக்கு போறோம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மரணத்தை நம்ம விசுவாசிக்கிறதுனால அந்த தீமையான மரணம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக அவர் மாற்றுகிறாரு. அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மரணம் ஒரு நித்திரையாம். மரணம் என்பது மனுஷனுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு நித்திரையா இருக்குது. அதாவது ஒரு தூக்கம் மனுஷனை ரொம்ப ஆட்கொள்ளாது. ஏன்னா அவன் 12 hours தான் தூங்குவான், அதுக்கப்புறம் 12 hours ஏஞ்சிப்பான், ஒரு 8 hours தூங்கலாம், மறுபடியும் அவன் ஏஞ்சிப்பான். அதனால நீ தூக்கம்ன்ற ஒரு விஷயம் மனுஷனை ஆட்கொள்ளாது. ஏன் ஆட்கொள்ளாதுன்னா, அவன் 8 மணி நேரம் தூங்குவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஏஞ்சிப்பான், விழிச்சுப்பான். அவன் கண்டினியூஸா ஒரு 5 டே கண்டினியூவா தூங்கி இருக்க மாட்டான். அவன் ஏஞ்சிக்கிற ஒரு நேரமும் வரும். ஆனா தூக்கம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா விழிப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்கு மரணம்ன்ற ஒரு விஷயம் நித்திரையா இருக்குது. அது இல்லாம மரணம்ன்ற ஒரு விஷயம் நல்ல நண்பனா இருக்குது. ஏன்னா நம்ம மரித்த பிறகு நம்ம இயேசுவோடு கூட இருப்போம், நன்மை செய்கிற தேவன் கூட இருப்போம். அவர்கிட்ட இருக்கும்போது சந்தோஷம், சமாதானம், நன்மையான காரியங்கள் மட்டும்தான். இந்த பாவ சரித்திரத்திலிருந்து முழுமையாக விடுதலையாக்கி மகிமையின் பிரசனத்துல நம்ம போக போறோம். அதனால வசனம் சொல்லுது, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணத்துக்கு ஒரு கூர் இருந்தது எப்பனா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப அந்த கூர் எல்லாத்தையும் அந்த பாவத்து நிமித்தமா குத்தி நரகத்துக்கு தள்ளுற கூறு இப்ப கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சிட்டாரு. அவர் விசுவாசிக்கிறதுனால எல்லாம் பரலோகம் போறாங்க. பாதாளத்துக்கு ஒரு ஜெயம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பாவத்து நிமித்தமா பாதாளத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரிச்சபடினால அந்த ஆக்கினி தீர்ப்புல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குனாரு. அதனாலவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அதனால அவருடைய முழுமையான அன்பு தாங்க அங்க வெளிப்படுது. அன்பான தேவனுங்க. சரி, நம்ம இன்னைக்கு சிலுவையின் வார்த்தைகள்ல முதல் வார்த்தையை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னொரு வார்த்தையும் நம்ம பார்க்கலாம், 7 வார்த்தையும் நம்ம பார்க்கலாம். இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் இதன் மூலமா கண்டிப்பா உங்களோடு கூட பேசுவாரு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க. என்னோட ஃபோன் நம்பர் நான் கமெண்ட்ல போடுறேன். டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாரு. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கும் நல்லவரா இருக்கிறாரு. மாரானாதா, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். ஆமேன்.